வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். இன்று சத்யநாராயண விரதத்தின் 4வது அத்தியாயத்தை பார்க்கிறோம். இதில் அந்த வைஷ்யரியர் அவரும் தனது மருமகனுடன் கப்பலில் செல்கிறார். அப்பொழுது அங்கு பிராமண வடிவில் சத்யநாராயணர் வருகிறார். அவர்களுக்கு பகவான் தான் வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் பிராமணன் கேட்கிறார், இந்த பைகளில் என்ன பொருட்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இது வெறும் பாத்திர பண்டங்கள் தான் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு அப்படியே ஆகட்டும் என்று அவர் சாபமிடுகிறார். அப்பொழுது அதை திறந்து பார்க்கும்போது வெறும் நகைகள் எல்லாம் வெறும் பாத்திரங்களாக மாறிவிட்டன. இதை கண்டு அவர் இப்படி ஆகிவிட்டதே என்று யார் என்று தெரியாமல் நான் செய்துவிட்டேன் தவறு என்று சொன்ன பிறகு உடனே அது திரும்பவும் நகைகளாக மாறிவிட்டன. அங்கிருந்து பகவானும் மறைந்து விட்டார். அந்த வணிகருடைய மகளும் அந்த மனைவியும் சேர்ந்து இந்த சத்யநாராயண பூஜையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த கடலில் ஒரு பிரளயம் ஏற்பட்டு இந்த கப்பல் மூழ்கும் நிலையில் செல்கிறது. அப்பொழுது இந்த விரதத்தின் பயனால் அவர் தப்பித்து வருகிறார். தந்தை மட்டும் தப்பித்து கரைக்கு வந்துவிட்டார். மருமகன் கடலிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். உடனே மகள் அந்த வந்துவிட்டார்கள் என்ற செய்தி அறிந்தவுடன் இவள் சந்தோஷத்தில் இந்த விரதத்தை பாதியிலேயே விட்டுவிட்டு சாப்பிடாமல் வந்துவிடுகிறார். அதன் பயனாக அவனுடைய கணவன் கரைக்கு வரவில்லை. இதை கண்டு மனம் உடைந்து, பகவானே ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறான் என்று கேட்டபொழுது அப்பொழுது அவனுடைய தாய் தந்தை எல்லாம் சேர்ந்து பகவானிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த சத்யநாராயண விரதத்தை மேற்கொள்கிறேன் பகவானே, எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது உடனே அந்த விரதத்தை திரும்பவும் மேற்கொள்கிறார்கள். மூவரும் மேற்கொண்ட பிறகு சாப்பிட்டு விட்டு வந்து கரையை பார்க்கிறார். அவருடைய கணவர் திரும்பவும் கரைக்கு வந்துவிட்டார். அப்பொழுது 4 பேரும் சேர்ந்து திரும்பவும் இந்த சத்யநாராயண பூஜையை மேற்கொண்டு விரதத்தை முடிக்கிறார்கள். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.